ஒரு கண்டக்டர் நம்ம எடுத்துட்டோம்னா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகிறதுனால தான் நமக்கு கரண்ட்ன்ற ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரியும். அப்போது ஒரு கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துப்போம். ஸோ இந்த கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதில் பாசிட்டிவ் அயான்ஸும் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் அயான்ஸும் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் அயான்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஆட்டமில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிட்டு தான் நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்படி ஃப்ரீ எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆனதும் அந்த ஆட்டம் என்னவா சேஞ்ச் ஆகிடும்னா பாசிட்டிவ் அயன்ஸாக சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அந்த ஆட்டமில் இப்போ புரோட்டானோட அளவு தானே அதிகமாக இருக்குது. ஸோ தட் அது பாசிட்டிவ் அயன்ஸாக மாறிடும். சிம்பிள். அப்போது ஒரு கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இருக்கும் அண்ட் பாசிட்டிவ் அயன்ஸும் இருக்கும் அண்ட் அது என் நம்பரில் இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் எடுத்துப்போம். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஆக்சுவலி என்ன பண்ணுன்னா அந்த கண்டக்டருக்குள்ளாரே மூவ்மெண்ட் பண்ணும். ஓகேவா? அந்த கண்டக்டருக்குள்ளாரே மூவ்மெண்ட்டில் இருக்கும். அதாவது ரேண்டம் டைரக்ஷனில் மூவ்மெண்ட்டில் இருக்கும் அண்ட் அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டியில் வித் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா ஆப்சண்டாக இருக்கும். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது இந்த இடத்துல ஆப்சண்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்சண்டாக இருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா ரேண்டம் மூமெண்ட்டில் ரேண்டம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ரேண்டம் டைரக்ஷனில் ரேண்டம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கிற இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் கூட இது கொலைட் ஆகும். கரெக்டாக பாசிட்டிவ் அயான்ஸோட கொலைட் ஆகிட்டு அதோட டைரக்ஷன் சேஞ்சுன்றது கண்டிப்பாக நடக்கும். வெயிட். இந்த இடத்துல ஒன்று கவனிச்சிங்களா? ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகுது. ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அப்போ நம்மளால ஏன் கரண்ட்டை ஃபீல் பண்ண முடியல? ஐ மீன் இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு பேட்டரியுமே கொடுக்கல, பவர் சப்ளை கொடுக்கவே இல்லை, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லை. வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கட்டியிருக்க மெட்டாலிக் வாட்சாக இருக்கட்டும், ஒரு மொபைலாக இருக்கட்டும், அந்த லேப்டாப்பு, ஸோ ஆர் பிசி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் டைப் ஆஃப் மெட்டல்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் மேட் பண்ணியிருக்காங்கன்றப்போ அந்த மெட்டீரியல்ஸ்லையுமே பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்ன்றது இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் மூவ்மெண்ட்டில் இருக்கும், கொலைட் ஆகிட்டு இருக்கும். அப்போ மூவ்மெண்ட் இருக்குன்றப்போ நம்மளால ஷாக்கை ஃபீல் பண்ண முடியணும் இல்லை? ஏன் ஃபீல் பண்ண முடியல? இப்போ நார்மலா ஒரு எலக்ட்ரான் கொலைட் ஆகிட்டு இருக்கு வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமலே ரேண்டம் டைரக்ஷனில் ரேண்டம் வெலாசிட்டியில் ஒவ்வொரு பாசிட்டிவ் அயன்ஸோட கொலைட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் தனி வெளியே எடுத்துட்டு வந்துடும். சரியா? இப்போ இந்த எலக்ட்ரான் ரைட் சைடு மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் எடுத்திருக்கோம். பட் இதே போலவே அங்கே இருக்கிற அனதர் ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா அட் த சேம் டைம் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். கரெக்டாக லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அப்போ இந்த டைரக்ஷனும் அண்ட் வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா சம்ஹவ் வந்து ஆவரேஜாக நம்ம கணக்கு பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று கேன்சல் அவுட் ஆகிடும். ஒன்னோட ஒன்று என்ன ஆகிடும்னா கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து 0. அந்த இடத்துல எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்ன்றது இருக்காது. ஸோ தட் அந்த இடத்துல என்ன ஆகலைன்னா கரண்ட்ன்றது நமக்கு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகலை. அதனால நம்மளால கரண்ட்டை ஃபீல் பண்ண முடியல. லைக்லி நம்ம கட்டியிருக்க மெட்டாலிக் வாட்ச்லையோ இல்லை மொபைலையோ லேப்டாப்லையோ நம்ம தொடும்போது கரண்ட்டை ஃபீல் பண்ண முடியாததுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது இதுதான். ஸோ இப்போ நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு போவோம். நீங்கள் கூகுளில் போயிட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ட்ரிஃப்ட்னு டைப் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி என்ன மீனிங் வரும்னா டு பி கேரிடு. அதாவது ஏதோ ஒன்று சம்திங் ஒன்று கேரி பண்ணிட்டு போகிறது அண்ட் அது ஸ்லோவாக கேரி ஆச்சுன்னா டு மூவ் ஸ்லோலின்னு வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் சம்திங் வரும் ட்ரிஃப்ட்ன்ற மீனிங் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆக்சுவலி ட்ரிஃப்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எலக்ட்ரானோட ட்ரிஃப்ட் தான் நடக்க போகுது. எலக்ட்ரான் வந்து ஸ்லோவாக மூவ் ஆக போகுது. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆக போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்ன்றது இருக்குது அண்ட் அது பாசிட்டிவ் அயன்ஸோட ஹிட் ஆகி ஸ்கேட்டர் ஆகிட்டு இருக்கும்ட்டு பார்த்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4 பாசிட்டிவ் அயன்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அண்ட் நம்ம கிட்ட அஃப்கோர்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த பாசிட்டிவ் அயனில் ஹிட் ஆகிட்டு ஸ்கேட்டர் ஆகும். கரெக்டாக? ஸோ அதே போல் அனதர் பாசிட்டிவ் அயன்ஸில் ஹிட் ஆகிட்டு அதே போல் ஸ்கேட்டர் ஆகும், திரும்ப ஸ்கேட்டரிங் நடக்கும். ஸோ இந்த ஸ்கேட்டரிங் வந்து கண்டினியூஸாக நடக்கும். பட் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் எடுத்துப்போம். ஆல்ரெடி இன்சிஸ்ட் பண்ண மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு 4 பாசிட்டிவ் அயன்ஸும் ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் எடுத்துருக்கும். பட் இந்த இடத்துல n நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயன்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான் டிராவல் பண்ண பாத் நம்ம ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லைன் ட்ரா பண்ணணும், லைக்லி நமக்கு இது போல வரும். கரெக்டாக? இந்த எலக்ட்ரான் டிராவல் பண்ண பார்க்கும்போது நமக்கு இது போல இருக்கு. இது நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரான் கேரியட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கவர் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த எலக்ட்ரானை மூவ் பண்ண போகிறோம். அதாவது இதோட டைரக்ஷனையும் நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் வெலாசிட்டியும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா பை அப்ளையிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்.
ஆர் பை இன்க்ளூடிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, பேட்டரி நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்படி பேட்டரி இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த பிளேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேட்டரியோட பாசிட்டிவ் சார்ஜை கண்டக்டரோட ரைட் சைட்லையும் அண்ட் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலை கண்டக்டரோட லெஃப்ட் சைட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி ஃப்ளோ ஆகுற பட்சத்தில் இந்த இடத்துல நெகட்டிவ் டெர்மினல் இருக்கா அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ என்ன ஆகுனா, ரிப்பல் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணுனா, டுவர்ட்ஸ் ரைட் பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி டிராவல் பண்ண பார்க்கும். கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது கிடைச்சிருது, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ்ன்றது கிடைச்சிருது. ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற பட்சத்தில் நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டாங்கன்னா நம்மளோட ஃபோர்ஸ் அண்ட் டேரக்ஷன் சேஞ்ச் ஆகல, சாரி நம்மளோட வெலாசிட்டி அண்ட் டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக. ஸோ அப்போ வெலாசிட்டி அண்ட் டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்றப்போ இந்த இடத்துல நமக்கு வெலாசிட்டி ட்ரிஃப்ட்ன்றது நடந்துருது. சரியா? பட் இதை மட்டும்தான் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போது அதே எலக்ட்ரானே ஸோ அந்த எலக்ட்ரானில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை ஆகிறது. ஓகே, அந்த எலக்ட்ரானில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை ஆகுது. வெயிட். ஓகே, இப்போ என்ன ஆகுனா, ஸ்லைட்டான மூமெண்ட் நடக்கும், அதாவது அதோட டேரக்ஷனில் ஸ்லைட்டான சேஞ்ச் நடக்கும். ஏன்னா அதோட வெலாசிட்டியில் சேஞ்ச் நடக்குது. அப்போ அந்த ஸ்லைட்டான டேரக்ஷன் சேஞ்சோட போய் பாசிட்டிவாக இல்லை ஹிட் ஆகும்போது அந்த இடத்துலையுமே ஸ்லைட்டான சேஞ்சுன்றது நடக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேஞ்சுன்றது நடக்குது பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேஞ்சுன்றது நடந்துட்டு அட் லாஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த எலக்ட்ரான் ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வென் கம்பேரபிள் ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தூரம் கவர் பண்ணியிருக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தூரம் கவர் பண்ணியிருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல எந்த எலக்ட்ரானை ஆக்சுவலி எடுத்துக்கணும்னா, இங்கே செகண்டாக நம்ம டாட்டர் லைன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்லோ மூமெண்ட் நடந்துட்டு பாருங்க, சின்னதாக ஒரு மூமெண்ட். ஸோ இந்த ஸ்லோ மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னும். ஸோ இது நம்ம ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு எடுத்திருக்கோம். இது போல் ஆவரேஜாக பார்க்கும்போது நிறைய எலக்ட்ரான் இருக்கும். ஸோ நிறைய எலக்ட்ரான் இருக்கிற பட்சத்தில் அந்த மூமெண்ட்ன்றது ஒன் பை ஒன்னாக கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் ஆக்சுவலி என்ன சொல்லுவோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அலைன் பண்ணிக்க பார்க்கும். அப்படி அலைன் பண்ணிக்க பார்க்கும்போது ஆல்ரெடி இருக்க அந்த பாசிட்டிவ் அயன்ஸோட கொலைட் ஆகிட்டு அது கவர் பண்ண டிஸ்டன்ஸை விட எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அது கவர் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட டேரக்ஷன்லையும் இப்போ சேஞ்ச் நடக்குது அண்ட் வெலாசிட்டிலையும் சேஞ்ச் நடக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெலாசிட்டி சேஞ்ச் நடக்குதுன்னா அந்த இடத்துல என்ன ஆக்சுவலி நடக்குது, என்னன்னு நம்ம சொல்லுவோம், அசல்ரேஷன் சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்படி நடக்கிற இந்த மூமெண்ட் ஜிக்ஸாக்காக தான் ஆக்சுவலி நடக்கும். இப்படி நடக்கிற இந்த மூமெண்ட் ஆக்சுவலி என்னன்னா ஜிக்ஸாக்காக தான் நடக்கும். ஏன்னா கொலிஷன்ன்றது ஜிக்ஸாக்காக நடந்து தான் போகும். ஏன்னா அதிகபட்சமான பாசிட்டிவ் ஆன்சர் இருக்கும், அந்த அதிகபட்சமான ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்ற பட்சத்தில் அதில் ஹிட் ஆகி கொலைட் ஆகிட்டு ஜிக்ஸாக் மோஷன் தான் இதை கவர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அக்யூரேட்டாக பார்க்கும்போது அக்யூரேட்டாக பார்க்கும்போது ஜிக்ஸாக் மோஷனில் தான் போகுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இல்லை. ஸோ இது போல் அதோட மோஷன் பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களோட புக்கில் டயக்ராம் வந்து அது போல் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த ஆவரேஜான வெலாசிட்டி இருக்குல்ல, இந்த ஆவரேஜான வெலாசிட்டி அக்வேர்டு பை த எலக்ட்ரான், ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வேர்டு பை த எலக்ட்ரான் இன்சைட் த கண்டக்டர், இது எல்லாமே கண்டக்டருக்குள்ளார தானே நடக்குது. ஸோ the average velocity acquired by the electron inside the conductor when electric field is applied. எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கண்டக்டருக்குள்ளார இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அக்வேர் பண்ண அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி, எதுக்கான ஆவரேஜ் வெலாசிட்டி, தன்னோட பொசிஷன், தன்னோட மூமெண்ட் ஸ்மால் சேஞ்ச் நடந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை அக்யூர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் அகைன் சொல்கிறேன், நம்ம இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு எடுத்திருக்கோம், பட் நம்ம ஆவரேஜாக பார்க்கும்போது அது டோட்டலாக என்ன சொல்லுவோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் கீழே போய்ப்போம். இப்போது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு பாசிட்டிவ் அயன்ஸோட ஹிட் ஆச்சுல, அண்ட் இந்த பாசிட்டிவ் அயன்ஸில் ஹிட் ஆகிட்டு திரும்ப இன்னொரு பாசிட்டிவ் அயனோட ஹிட் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்குமான டைம் ஆவரேஜ் சக்சஸிவ் கொலிஷன். ஸோ இந்த சக்சஸிவ் கொலிஷன் ரெண்டும் நடந்த கொலிஷனுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும், ஒவ்வொரு எலக்ட்ரானுக்குமே டிஃபர் ஆகும் அண்ட் ஈவன் ஒவ்வொரு பாத்துக்குமே டிஃபர் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அதோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது, பாத் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரான் ட்ராவல் பண்ண அந்த பாத் அதிகமாக இருக்குது. அதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வென் கம்பேரபிளி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கே நம்ம ஆவரேஜ் பார்க்குறன்றப்போ நம்ம n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அண்ட் n நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்குன்றப்போ நம்ம டோட்டலாக ஆவரேஜ் பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் டைம் பிட்வீன் சக்சஸிவ் கொலிஷன், ரெண்டு பாசிட்டிவ் அயன்ஸுக்கு நடுவில் ஹிட்டான இந்த ஃப்ரீ எலக்ட்ரானோட ஆவரேஜ் டைம் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீன் ஃப்ரீ டைம் சொல்லுவோம். அது என்னன்னு டினோட் பண்ணுவோம்னா டோன் டினோட் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டெரிவேஷனுக்கு போக போகிறோம். ரொம்ப சிம்பிள். நியூட்டன்ஸோட செகண்ட் லா எடுத்துக்க போகிறோம். நியூட்டன்ஸோட செகண்ட் லா நமக்கு தெரியும், F = ma. ஸோ இதில் அசல்ரேஷன் A = என்னன்னா F =
சாரி எஃப் பை எம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக எது ஆக்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அண்ட் இந்த ஃபார்முலா நீங்கள் சாப்டர் 1ல் படிச்சிருப்பீங்க. அதாவது எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கியூஇன்னு படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல சார்ஜாக நமக்கு என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ மைனஸ் இ வெக்டார். ஸோ எஃப் வெக்டார்னு பார்க்கும்போது இ வெக்டார் அண்ட் வெக்டார் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப இன்க்ளூட் பண்ணும். ஏன்னா அசல்டேஷன் ஒரு பர்டிகுலர் டேரக்ஷனில் போகுதுன்றப்போ அண்ட் எஃப் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு டேரக்ஷனில் போகுது கரெக்டாக. ஸோ வெக்டார்னா மேக்னிடியூட் ப்ளஸ் மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன் தானே. ஸோ இந்த இடத்துல அப்போ நம்ம எஃப்கான வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் இ வெக்டார் பை எம்னு வரும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அசல்டேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஆக்சுவலாக நம்ம வெலாசிட்டி தானே கண்டுபிடிக்கணும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிள். வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலான டெஃபினேஷன் என்ன சொல்லுவோம், v ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் சொல்லுவோம் கரெக்டாக. அதே அசல்டேஷன்னா ஏ ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் சொல்லுவோம். ஆமாம் தானே. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெலாசிட்டி தானே நமக்கு தேவை. அப்போ v ஈக்குவல் டு ஏடி. ஸோ இந்த நார்மலாக இருக்கிற வெலாசிட்டி நம்ம என்னவா மாற்றிக்க போகிறோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியாக மாற்றிக்க போகிறோம். அப்போது விடி ஈக்குவல் டு விடி ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிஆன்னு கேட்டிங்கன்னா இல்லை, டைம் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா மீன் ஃப்ரீ டைம்னு பார்த்துருவோம். அப்போது அது 2. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏ வேல்யூ இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா ஆக்சுவலி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி ஈக்குவல் டு மைனஸ் இ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை எம் அண்ட் 2. ஸோ இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட் அண்ட் மீன் ஃப்ரீ டைமே நம்ம ஆவரேஜாக எடுத்துக்க போகிறோம். ஆவரேஜ் சக்ஸஸ் ஈக்குவேஷன் தானே பார்த்தோம். ஸோ இந்த வேல்யூமே மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் வரும். அண்ட் இ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அதுவுமே கான்ஸ்டன்ட். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா தனியாக குரூப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படி குரூப் பண்ணும்போது நமக்கு விடி ஈக்குவல் டு என்ன வரும்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 மியூ அண்ட் இ வெக்டார். ஸோ இந்த இடத்துல மியூன்றது என்னன்னா மொபிலிட்டி. ஸோ மொபிலிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா சிம்பிள், மியூ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மைனஸ் அந்த இடத்துல கொண்டுட்டு போயிடுங்க. அண்ட் இ வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வரும். ஸோ இதுக்கு நம்ம மேக்னிடியூட் பார்க்கும்போது மேக்னிடியூட் எடுத்தோம்னா அந்த மைனஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். மைனஸ் கேன்சல் அவுட் ஆகிட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு சிம்பிள் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் ஆக்சுவலி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அண்ட் இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெலாசிட்டிக்கு என்ன ஆக்சுவலி யூனிட் மீட்டர் பர் செகண்ட் கரெக்டாக. அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு தெரியும் வோல்ட் பெர் மீட்டர். ஸோ அப்போ இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி என்னன்னா வோல்ட் மீட்டர் மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகுமா. அப்போ மியூ ஈக்குவல் டு எம் பை எஸ் இன்ட்டு எம் பை வி. ஸோ இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபிலிட்டியோட யூனிட் மியூ ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் பை வோல்ட் எஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் எக்ஸாமில் மறந்துட்டீங்கன்னா இதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரொம்ப 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 சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன எக்ஸாம்பிள்னா இப்போ லைக்லி ஒரு ஒரு ட்ரங்கன் மேன் இருக்காருன்னு வச்சுக்கோ, ஒரு குடிகாரர் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு ரொம்பவே பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவரோட டெஸ்டினேஷன் என்னன்னா ஒரு பாயிண்ட் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு போகணும். அண்ட் இந்த ரோடை வந்து அவர் கிராஸ் பண்ணணும். பட் அந்த ரோடில் ஒரே கூட்டமாக இருக்கு சரிங்களா. ஸோ அப்படி ட்ரங்கனாக போகிற அந்த மேன் வந்து கண்டிப்பாக மற்றவங்களோட ஹிட் ஆகுவார். ஆமாம் தானே, கண்டிப்பாக மற்றவங்களோட ஹிட் ஆவார். ஸோ அப்படி ஹிட் ஆகும்போது அவரோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும், அவரோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், கீழே விழுவார், திரும்ப ரிட்டர்ன் வருவார். பட் ஆனால் அவருக்கு என்ன இருக்குன்னா எப்பயாவது இந்த பி பாயிண்ட்டுக்கு போயிடணும்னு இருக்குல்ல. ஸோ அதே தான் இங்கே வந்து ஆக்சுவலி என்னன்னா எலக்ட்ரான்ஸும் பண்ணுது. ஸோ ஒரு கண்டக்டர் இருக்குது அண்ட் அதில் பாசிட்டிவ் அயன்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண பார்க்கணும், மூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல ஏற்படுற அந்த ட்ரிஃப்ட் தான் நம்ம என்ன சொல்லணும், எலக்ட்ரானோட ட்ரிஃப்ட் தான் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் பாய், தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.